டே டைசன், வாழ்க்கையில மேல போறதுங்கிறது இதான்டா. ஓஹோ ஓஹோ என்னடா இடம் வந்துச்சு, எழுந்துரு. ஒரு வாரமா உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் பார்க்க தோன்ற ஃபேஸ் உன்னோடது. ஒவ்வொரு ஆணோட சக்சஸ்க்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா. நீ சக்சஸ் ஆகாம போனாலும் பரவாயில்ல, உன் பின்னாடி நான் இருப்பேன். அலெக்சாண்டர், பில் கேட்ஸ் இவங்கள மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பாவது ஒரு நாள் அவங்க வைஃப் கிட்ட ஒரு முத்தத்துக்காக கெஞ்சிருப்பாங்க. சோ சில்லில அதுக்காக தான் ப்ரப்போஸ் பண்றேன். லவ் பண்ணலாமா? தமிழ்நாட்டு பொண்ணு ஜடை போடுறதையே மறந்துட்டீங்க. ஒரு பூ வாங்கி கொடுத்தா எங்கடி சொருவிப்பீங்க? பூவோட சுகமே தெரியாத உனக்கு முத்தத்தோட சுகம் இருக்கு. செத்து போச்சுடா சாமி, ஃபீலிங்ஸ் எல்லாமே செத்து போச்சு. சாமி எடிசன், புது மாதிரி பொண்ணுங்களை கண்டுபிடிச்சு அனுப்பு. நடை கட்டு, மாலு மாலா அலையிறாளுங்க ஆளை தேடி. இன்னும் எந்திரிக்கலையா நீங்க எல்லாரும்? ஏமா கீதா, எந்திரிக்க மனசு வரலையா? மணி 11 ஆச்சு. ஸ்கூலுக்கு லீவ் போட்டு நீ இன்னும் தூங்குறியா? எந்திரிடி, எந்திரி. என்னடி இது சோம்பேறித்தனம்? பொம்பளை பிள்ளைங்க இப்படி தூங்க கூடாது. எந்திரிங்கடி. எனக்கு பிடிச்சது 2 ஒன்னு தூக்கம், இன்னொன்னு நல்ல புருஷன். ரொம்ப நல்லா இருக்குடி. எப்படி உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது, அப்பவே உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். எனக்கு எப்படிப்பட்டவ வேணும்னு எனக்கு தெரியும். ஏமா ஏமா, நான் வந்ததை நீங்க நம்பித்தான் ஆகணும். ஒருவேளை நம்ப முடியலனாலும் நம்பியே தீரணும். ஓ, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உன் பேச்சுல மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. மொத்தத்துல நிச்சயதார்த்தத்துக்கு வராம ஏமாத்திட்ட. அது வெட்டி போயிட்டானே. எல்லா இடத்துக்கும் போய் நாரதர் வேலை பண்ற. நீங்க சொன்னா உண்மையாதான் இருக்கும். ஒருவேளை இல்லனாலும் நீங்க சொன்னதுனால உண்மையாதான் இருக்கணும். இது மட்டும் நல்லா இல்லம்மா, சொல்வ. பலகாரம். சீதா எப்படி இருக்கான்னா? சீதா? சீதா நல்லா இருப்பா. ஒருவேளை நல்லா இல்லனாலும் அது சீதா இல்லையாமா, நல்லாதான் இருப்பா. அப்படிதான் இதே குடும்பத்தினம் தான் சீதா கட்டியே இருக்கு. என்னதான் இருந்தாலும் தம்பி பொண்ணாச்சே. பலகாரம் சாப்பிடுறியாமா? எப்படி வளர வேண்டிய பொண்ணுடா. எப்பவா இருந்தாலும் சரி, அவளோட சொத்தை அவளுக்கே கொடுத்து ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசி காலத்துல அவ கூடயே இருக்கணும் தான் என்னோட ஆசை. ஆனா சீதாவை பெரியவனுக்கு கட்டி கொடுக்கணுங்கிறது அவங்க அப்பா அப்படி வாதம். இவனா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திட்டு வரான். எங்க அவனுக்கு சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு கையங்காலும் ஓடல. எந்த வேலையும் செய்ய முடியலன்னா பாத்துங்க. போடா, அந்த மனுஷனுங்க மாற மாட்டானுங்க. பொழைக்க தெரியாத மனுஷனுங்க. நாமளே பணத்தேன்றதுக்கு நேரம் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பாத்துக்கிட்டு எல்லாம் அவன் தலைவிதி. நாட்டுல லட்சம் கூட ஏமாத்திட்டான்னு பேப்பர்காரன் போட்டு கிழிக்கிறா. நம்ம இதை பத்தி யோசிப்போமா இல்ல அந்த தரித்திர முடிச்சவங்களை பத்தி யோசிப்போமா? மாறி போச்சுப்பா, காலம் ரொம்ப மாறி போச்சு. எல்லாத்துலயும் தெளிவு இருக்கணும். அதனாலதான் அவங்க அந்த நிலையில இருக்காங்க, நம்ம இந்த நிலையில இருக்கோம். என் தம்பி கிட்ட படிச்சு சொன்ன அந்த சம்பந்தம் வேண்டாண்டான்னு கேட்டானா, என்னாச்சு? சீதா பிறந்தா அப்பா அம்மாவும் முழுங்கிட்டா. ஒன்னு சொல்லட்டுமா, துரதிருஷ்டம் பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப நாள் பழக கூடாது. அவங்கள பத்தி எவ்வளவு கம்மியா பேசுறோமோ அவ்வளவு நல்லது. விடுங்க. அதுக்காக நம்ம ரங்கநாத அண்ணனை கல்யாணத்துக்கு கூப்பிடாம விட்டுருவீங்களா என்ன? என்னது அது? கல்யாண பத்திரிகை அதேதானே. போகும்போது எடுத்துட்டு போய். சீதா வந்துட்டேன். பாத்து மெதுவா வா. கல்யாண பத்திரிக்கை யாரோடது? ரொம்ப ஆடம்பரமா இருக்கு. எவ்வளவு செலவாச்சோ? இந்த பத்திரிக்கை யாருதுன்னு உனக்கு தெரியும்? அத்தை காதுல வேணும் தானே சத்தமா பேசுறேன். என்ன பத்தி தானே பேசுறீங்க? எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? பணக்காரங்க அப்படிதான் பத்திரிக்கை அடிப்பாங்க, வந்தா பண்ணுவாங்க. பெரியவங்க பணம் இருக்கிற திமிர பத்திரிக்கை அடிச்சு காமிக்கிறாங்க. அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா போயிடுவோமா? அவங்க வீட்ல மாதிரியே நம்ம வீட்ல கல்யாணம் நடக்கலைன்னு கவலைப்படுறீங்க தானே? அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேனா? என்னமோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போது அதான் கேக்குறேன், அவ்வளவுதான். என்னடி தெரியும் உனக்கு? பிறந்த 3 மாசத்துலயே அம்மா அப்பா செத்து போனா சொந்த தம்பி மகன்னு கூட பாக்காம உன்னை இங்க கொண்டு வந்து போட்டவங்க அவங்க. சின்னவ காலேஜ் சீட்டுக்காக ஏதோ சொந்தக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களேன்னு பாக்க போனா பெரியவனை தெரியாதவங்க மாதிரி 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்களாம். எவ்வளவு வேதனைப்பட்டான் தெரியுமா அவன்? எப்பவுமே இப்படிதான் நடந்துக்கிறாங்க. எப்பவாவது நம்மள மனுஷங்களா மதிச்சிருக்காங்களா? சரி போனா போட்டோன்னு வீட்டுக்கு போனா என்ன சேலை கட்டிட்டு வந்திருக்க, எவ்வளவு நகை போட்டுட்டு வந்திருக்க, யாருக்கு வேணும் இதெல்லாம்?
பெரியவனா பெரியவனா அடியே அவர் வந்துட்டாரு, இந்த நாடகத்தை அங்க போய் போட சொல்லு. ஏ ஓ இங்கதான் இருக்கியா? பெரவள்ளூர்ல ஒரு கல்யாணத்துக்கு போனோம்பா. யாருக்கு? அது என்ன அப்படி கேட்குற? நம்ம சொந்தக்காரங்கள் தான். அது என்ன நான் போகல. அப்படி இல்லையா? என் பேச்சு கேளு. நான் வேற ஊருக்கு போனோம், தங்கச்சி கூட்டிட்டு வரணும். அவங்களும் வெளியாள் இல்லையா, நம்ம சொந்தக்காரங்க. 4 பேரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன சொல்றிய? போகலன்னு சொல்லணும்னா எதுக்கு வற்புறுத்துறீங்க? நான் போல. அவங்களாம் என்ன மனுஷங்களா? அவங்கள என் மனசுல இருந்து எப்போ தூக்கிட்டேன். நல்ல புள்ள மனசுல இருந்து எடுத்துட்டியா? பேச்சுல என்னையா இருக்கு? மனுஷங்க தான் முக்கியம். அதெல்லாம் இல்ல மாமா. எந்த கல்யாணமா இருந்தாலும் நீ என்னப்பா செய்யற தம்பின்னு கேட்காத வீட்டு கல்யாணமா இருந்தா சொல்லுங்க, நாங்க 2 பேரும் போறோம். ஏய் நான் போக மாட்டேன். பாத்தீங்களா, அவன் என் பெரிய புள்ள, அவனும் நானும் ஒண்ணு, அதான் போக மாட்டேங்கிறான். இப்படி உட்கார். சின்னவன் இருக்கான்ல, அவனை அனுப்புவோம். அவனை அனுப்புங்க, அவனுக்கும் அந்த மந்தைக்கும் சரியா இருக்கும். ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி என்ன பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. படேங்கப்பா, இவளுங்கெல்லாம் சாதாரண கும்பலே இல்ல, பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி இருக்காளுங்க. நீ கூட இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இதோ பாருடா. கல்யாணத்துக்கு வரும்போது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். முத பந்திலே உட்காந்து சாப்பிட்டா தான் திருப்தியா சாப்பிட முடியும். நான் அந்த வேலையை போயிட்டு வாங்க. டேய் சின்னவனே, நீ எப்ப வந்த? வா வா. பரவாயில்ல. எதுக்குடா கூச்சப்படுற? நம்ம வீட்டு கல்யாணம் தானே, வா. அம்மாலாம் வரலையா? அவங்க வரமாட்டாங்க, உங்களுக்கு பாசம் அதிகம். நீ யாவது வந்தியே, வா. இத பாருங்க, நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன்ல, நம்ம வீட்டுல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்பர் 1 மாப்பிள்ளையா இருப்பான்னு. அது இவன் தான். உட்கார். எங்க இருக்கிற? மெட்ராஸ்லயா? உங்க அண்ணன் என்ன பண்றான்? டேய், என்ன ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இருந்து உங்க பாட்டியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாரு, உங்க அம்மாவோட அழகு உனக்கு வரவே இல்லடா. என்ன இது, உட்கார் வச்சு பேசிட்டே இருக்கீங்க? யாராவது சாப்பிட கூட்டிட்டு போங்க. நான் கூட்டிட்டு போறேன். ஹே உட்காரு. சான்ஸ் கிடைச்சா நாங்க கூட்டிட்டு போக மாட்டோமா? சீனியர் கூட்டி போகணும். சரி, நீ கூட்டிட்டு போங்கடி. எஸ். நான் கிடாரிப்பட்டி MM காலேஜ்ல பிடெக் படிக்கிறேன். எனக்கு ஜாதி ஃபீலிங் அதிகம். ஒரு குரூப் கூட மெயின்டைன் பண்றேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அங்க பொண்ணுங்க எல்லாம் உன்னை பார்த்து மயங்கிட்டாங்க. அது உனக்கும் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி. இன்னொரு 5 நிமிஷம் இப்படி பேசணும்னு வச்சுக்கோ, எங்க முத்தம் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. பயந்துட்டா போல இருக்கு. இருக்கலாம், ஆனா இவ்ளோ இருக்க கூடாதடி. சும்மா ரெடி. பையனா அப்படிதான் இருக்கணும். உங்க யாராலையும் முடியாது. குவீன் விக்டோரியா தான் போகணும். வழி விடுங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. பாஸ், ஒரு சிகரெட் கொடுங்க. தீப்பெட்டி அவன் கொடுப்பான். இது வேற.
ஹலோ பாஸ். சிகரெட். என் பேர் கீதா. எவன் கேட்டான்ப்பா? எதுக்கு பாஸ் சிகரெட்? பொண்ணுங்க முன்னாடி பந்தா பண்ணவா? இது பயந்தாங்கோலிங்க வாழ்ற உலகம். தைரியத்துக்காக வருதம். சூப்பரா பேசுறீங்க பாஸ். டேய் பிகில் பாண்டியா. அது யாரு? அவனே என்ன மாதிரி தான். இந்த உலகத்துல எங்கேயாவது இருப்பான். ஒரு அழகான பொண்ணு கிட்ட வந்து பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருந்தாலும் சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு அவனை பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கணும்? உண்மைய மறக்காம சொல்லு. என்னை பார்த்த உடனே உன் மனசுல என்ன பட்டுச்சு? பதில் சொல்லு. பாஸ் கிளம்புங்க, காத்து வரட்டும். ஓகே. என்ன முத்தம் கொடுக்கணும், ஹக் பண்ணணும்னு அந்த ரேஞ்ச்ல சொல்ல போறியா? ஏன் உனக்கு அப்படி தோணுச்சா? சிச்சிச்சி, எனக்கு அப்படி எல்லாம் தோணல. நிஜமாவே அப்படி தோணல. ஆமான்னு பொய்யாவது சொல்லிருக்கலாமே. பட்டுன்னு விழுந்திருப்போம்ல. கிளம்பு, கட் பண்ணிட்டாங்க. கிளம்பு. கரெக்ட் ஃபிகரை பார்க்கும்போது கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, 10 பகவத்கீதையை படிக்கணும் போல இருக்கு.